கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 145 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு தேவனை துதிக்கும் துதி. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. சங்கீதம் 147 அதிகாரம் வசனம் 1. ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? நமது முறைப்பாடுகளுடன் ஆரம்பிக்கிறோமா, அல்லது தரித்திருந்து தேவ மகிமையை தியானித்து துதி ஸ்தோத்திரங்களுடன் ஆரம்பிக்கிறோமா? நமது முறைப்பாடுகளை பார்க்கிலும் தேவன் உயர்ந்தவர் அல்லவா? கர்த்தர் துதி ஸ்தோத்திரங்களில் களிப்படைகிறவர். முதலில் கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி அவர் இதுவரை நடத்திய யாவற்றுக்கும் நன்றி கூற வேண்டும். அவர் நமது தேவைகளை சந்திப்பார் என்ற உறுதி அப்போதே நமக்குள் நிறைவாகவே வந்துவிடும். ஜெபம் என்பது உறவின் நேரமாகட்டும். எனது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு விட்டதென்று டாக்டர் கூறிய போது தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபித்து வந்தேன். ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு உணர்த்திய காரியம், உன்னுடைய வியாதிக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையில் உனக்கு 70 வயது கடந்தும் உனக்கு நீரிழிவு நோய் இல்லாமல் கர்த்தர் காத்து வருகின்றாரே, அதற்கு நன்றி செலுத்தினாயா என்பதே. எனக்குள்ளே உணர்வடைந்து கர்த்தருக்கு நான் இப்பொழுது நன்றி செலுத்தி வருகிறேன். துதிக்க துதிக்க நமது உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும். இத்தனை நாட்களும் துதிக்காமல் இருந்தவைக்காக கர்த்தரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டேன். சரீரத்தில் சாதகமான மாற்றங்கள் உண்டாயின. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 1 நாளாகமம் 16 அதிகாரம் வசனம் 25. கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வரும்போது துதித்தலுடன் நாம் வர வேண்டும். சங்கீதம் 95 வசனம் 2. ஆம், துதியானது சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி போடும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது துதிப்பது இலகுவானது. இக்கட்டான சூழ்நிலையில் துதிப்பது அந்த இக்கட்டான சூழ்நிலையையே மாற்றி போடும். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்த துதி சூழ்நிலையை மாற்றி விடுதலையை கொடுத்தது மட்டுமல்லாமல் சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்திலும் ரட்சிப்பு கிடைக்க செய்தது. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 25. தாவீது பாடின சங்கீதங்களில் துதியின் வார்த்தைகள் ஏராளம். அவர் தேவனை உயர்த்தி தேவ நாமத்தை ஸ்தோத்தரித்தார். மட்டுமல்லாமல் தன் ஆத்துமாவை நோக்கி, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று பேசினார். அன்பானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் தேவனை துதிக்கிறோம்? மகிழ்ச்சியின் வேளையிலா, மனமடிவின் வேளையிலா? எப்போதும் கர்த்தரை துதித்து துதித்து வாழ்வோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 21. ஜெபம் செய்வோமா? தூய தேவனே, எங்கள் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணி உமது சமூகத்தில் உமக்கு காத்திருக்க உமது அருள் தாரும். ஆமென்.